Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது One Piece episode 1135 part 1. ஓபன் பண்ணா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸ்ட் ப்ளூல இருக்க கோவா கிங்டம் காட்டுறாங்க. அங்க காட்டுக்குள்ள நம்ம லூஃபி பாத்தீங்கன்னா காலை நல்லா லாங் சைஸுக்கு தூக்கி அங்க இருக்க மவுண்டனை போட்டு ஒட்டச்சு தள்ளிட்டு இருப்பான். என்னடான்னு கேட்டா பிராக்டிஸ் ஆமா. ஒரு மிதியில அந்த மலையையே சதறடிச்சிருவான்னா பாருங்களேன். இத குமா பாத்தீங்கன்னா மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படின்னா குமாவுக்கு முன்னாடியே லூஃபியை நல்லா தெரியும். லூஃபி பாத்தீங்கன்னா எப்படி மாஸ் காட்டிட்டானா, ஏன்டா பயப்படுறீங்க, ஏன் என்னைய பார்த்து பயப்படுறீங்கப்பா. பார்த்தா முதலையும் புலியும் இவனை பார்த்து நடுங்கிட்டு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதுல விரட்டுன்னு விரட்டி பொலந்து கட்டி கூப்பிட்டு உட்கார வச்சு அதுங்க முன்னாடி இப்படி அடிச்சு சீன் காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஆத்தாடி இவங்கிட்டயா நம்ம வம்பு பண்ணோம்னு அதுங்க நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தானா நான் யார வேணாலும் அடிச்சு தெறிக்க விடலாம் எப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுவான். பயலுக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் 16 வயசே ஆகுது. ஏசையே விட்டா நான் பீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ குமா பாத்தீங்கன்னா டிராகன்ட்ட பேசின விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா அவங்க இங்க வந்தப்போ நம்ம குமா டிராகன்ட்ட இந்த மாதிரி இந்த கண்ட்ரியை பத்தி உங்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியுது, ஏன் அங்க இருக்க வில்லேஜுக்கு எல்லாம் கூட நீங்க கேஷுவலா போயிட்டு வரீங்க, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து ஒரு சின்ன பையனை பார்க்க வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஏன்னா அந்த டைம் குமாவுக்கு தெரியாது லூஃபி வந்து டிராகனோட பையன். அப்பதான் இன்டைரக்டா நம்ம டிராகன் இருந்துட்டு பேரண்ட்ஸோட வழி பேரண்ட்ஸுகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. குமாக்கு பயங்கர ஷாக்கு. சோ இது முன்னாடி நடந்த விஷயம், அதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நம்ம லூஃபியை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா அந்த புலிகிட்டையும் முதலைகிட்டையும் பாத்தீங்களா, நான் இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே பவர்ஃபுல்லான எனிமீஸ்க்கு எதிராக யூஸ் பண்ண போறேன், அவங்களால என்னைய எதிர்த்து சண்டை போட முடியாது, அது மட்டும் இல்லாம நான் பைரட் ஆயிட்டேன்னா எனக்குன்னு ஒரு க்ரூ இருக்கும், அந்த க்ரூவையும் நான் பத்திரமா பாத்துக்கணும்ல, அதுக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, இல்லன்னா எனிமீஸ் எல்லாம் வந்து அவங்கள அடிச்சு துவைச்சு தூக்கிட்டு போயிட மாட்டாங்க, என் க்ரூ மேல எவன் கைய வச்சாலும் சரி பொலந்துருவேன்னு சொல்லிட்டு ஓங்கி தரையில ஒரு மிதி மிதிப்பான். ஆல்ரெடி அந்த 2 அனிமலும் பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்குதுங்க. இவன் வேற இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்த உடனே அதுங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பசியில நம்மள தின்றுவானோன்னு வேற பீதி. உடனே லூஃபி இழிச்சுக்கிட்டு பயப்படாதீங்க பயப்படாதீங்க, பயந்தாங்கோலி அனிமல்ஸ் எல்லாம் நான் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அந்நேரம்னு பார்த்து கரெக்டா குமாக்கு போன் கால் வந்துடும். அது பெரிய பெரிய சவுண்ட் கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த சவுண்ட நம்ம லூஃபி கேட்டு யாரு என்னன்னு வந்து செக் பண்ணி பார்ப்பான். யாருமே இல்ல. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் தேடி பார்ப்பான். ஒருத்தரும் இல்லன்னு தெரிஞ்ச உடனே சரி ரைட்டுன்னு அடுத்த ஒரு மவுண்டனை பார்த்து அந்த மவுண்டனை அடிச்சு உடைச்சு திருகி விட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா கால் வந்தது பாத்தீங்கன்னா வேர்ல்டு கவர்மெண்ட் இருந்து. என்னன்னா ஒரு பைரட் ஷிப் வந்து மர்ச்சன்ட் ஷிப்பை அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருந்து திருடிட்டு இருக்கானுங்களாமா. சோ உடனே இப்ப குமா போய் அவங்களை அட்டாக் பண்ணி அவங்கள காப்பாத்தணும். இத சொன்ன உடனே அடுத்த செகண்டே அந்த ஷிப்புக்கு போயிருவான். அவங்க இந்த மாதிரி எங்களை அட்டாக் பண்ணிட்டு கப்பலையும் கொளுத்தி விட்டுட்டு எங்க கிட்ட இருந்த கார்கோஸ் எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு போறானுங்க. சோ எப்படியாச்சும் அதை தடுக்க சொல்லுவானுங்க. சரி கப்பலோட நிலைமை என்னன்னு கேட்டா அது ஒன்னும் பஞ்சாயத்துல கொஞ்ச நேரத்துல நெருப்பெல்லாம் அணைஞ்சிரும் அப்படின்னு உடனே அங்க ஒருத்தன் அடிபட்டு இருப்பானா, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான்பா. ஆனா நேவியாளுங்க புடிச்சு கத்திட்டு இருப்பானுங்க, என்ன குமா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, போய் அந்த பைரட் ஷிப்பை காலி பண்ணு, அதுதான் உனக்கு நாங்க கொடுத்திருக்க ஆர்டரும்பானுங்க. ஆனா குமா அதை பத்தி கவலைப்படவே இல்லை. அடிபட்டிருக்கவனை நான் காப்பாத்துறேன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாத்துக்குமே அவ்வளவு ஷாக்கு. அது மட்டும் இல்லாம கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றிமாங்க. ஏன்னா அவனை இப்படியே இப்ப விட்டுட்டு குமா போயிட்டானா டெஃபினட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான். அதனாலதான் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல அவனை சேர்த்திட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துக்கலான்னு கொண்டு போய் சேர்த்திடுவான். அப்புறம் என்ன, அடுத்து அந்த பைரட் ஷிப் தான் போய் பேய் மாதிரி நின்னுட்டு ஒழுங்கா சரண்டர் ஆயிருங்கம்பானா. அவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நோஞ்சா மாதிரி இருப்பானுங்க. இவன் சைஸையும் லுக்கையும் பார்த்துட்டு அண்ணே வந்துட்டீங்களா அண்ணே, வாடா நாயே அப்படின்னா வந்து எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துருவேனே, எதுக்குன்னே இவ்வளவு கஷ்டப்படுறனே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிடுவானுங்க. சோ இப்படித்தான் குமாவோட லைஃப் போகும்னு வைங்களேன். அவன் என்ன பண்ணுவான், ரெகுலரா அவனோட பொண்ணுக்கு லெட்டர் எழுதிடுவான். அதான் நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, உலகம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அழகா இருக்குது, நான் போற இடம்லாம் சூப்பரா இருக்குது அப்படி இப்படின்னு அவன் பொண்ணுக்காண்டி அவன் என்னென்னலாம் ஃபீல் பண்றானோ அதெல்லாம் எழுதி அனுப்புவான். ஆனா லெட்டர் எதுவுமே அவளுக்கு வந்து சேர்ந்து இருக்காது. அவ செக் பண்ணி பார்த்துட்டு ஏன் என் டேடி எனக்கு லெட்டரே போடுறது இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாளா. கூட இருக்கவங்க எல்லாம் சமாதானப்படுத்துவாங்க, ஆட ஒண்ணும் இல்லமா அவரு பாவம் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கலாம், இல்ல அந்த லெட்டரை டெலிவர் பண்ணுதே அந்த பேர்டு அது ஒருவேளை மாத்தி எங்கேயாச்சும் கொண்டு போய் கொடுத்துருக்கலாம், நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத அடுத்த லெட்டர் வந்துருப்பாங்க. அவ இல்ல என் டேடி எனக்கு லெட்டர் போடுறேன்னு சொன்னாரு, கண்டிப்பா போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துவா. எல்லாம் சமாதானப்படுத்துவாங்க, கவலைப்படாத கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பரோட நம்ம குமா எழுதின லெட்டருமே வந்திருக்கும். ஆனா நர்ஸ் வேஷத்துல வந்திருக்காளே ஒருத்தி, அவ என்ன பண்ணுவா, நியூஸ் பேப்பரை மட்டும் உள்ளுக்குள்ள டெலிவரி பண்ண சொல்லிட்டு லெட்டரை அவ தூக்கிட்டு வந்துருவா. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா செம காண்டு. என்னன்னா குமா மாசத்துக்கு 10 லெட்டர் கிட்ட அவன் பொண்ணுக்கு எழுதுறான், எதையுமே கொடுக்காம இவங்க தான் எடுத்து கிழிச்சு போட்டுறாங்க. அதுவும் அவனை பச்சை பச்சையா திட்டிகிட்டே தான் கிழிப்பா. இவனுக்கு வேற வேலை இல்ல, இத்தனை லெட்டர் எழுதிட்டு இருக்கான், அறிவு கட்டவன். பாவம் அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சோ இதனாலேயே போனி பாத்தீங்கன்னா கடுப்பாய் எல்லாத்துக்கிட்டையுமே சண்டை கட்டிட்டு
இருப்பாளா. அதுவும் என்ன ஆகும்னா கடுப்பான உடனே அவ உருவம் பெரிய சைஸுக்கு மாறிடும். அந்த டைம்னு பார்த்து அந்த வில்லி இருக்காளே அவ சர்ச்சுக்குள்ள வந்துருவா. இவளுக்கு இப்படி பவர் இருக்குன்னு தெரிஞ்சா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். அதை பார்த்துட்டு இருந்த அந்த பாட்டி கோனி இருக்காங்கல்ல அவங்க உசாரா பானியை அலாட் பண்ணிடுவாங்க. ஆனா அவ என்னன்னா அவ மெடிசன் குடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. இவ பெரிய சைஸ்ல இருக்கத பாத்துருவா. ஆனா நல்லவேளை கோனி பேசி டைவர்ட் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல சின்னதாயிருவா. இருந்தாலுமே அவளுக்கு டவுட், இப்ப நான் ஏதோ ஒரு பெரிய பொண்ணை பார்த்தனே அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அதை பெருசா கண்டுக்கலன்னு வைங்களேன். அப்புறம் பானிக்கு மருந்தெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. அது கசக்குதுன்னு சொல்லிட்டு வேன்னுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணி நம்ம வேகா பங்கோட ஐலாண்ட காட்டுறாங்க. அதோட கிளைமேட் பாத்தீங்கன்னா டோட்டலாவே மாறிடுச்சு. ஸ்டசி வந்து பார்த்துட்டு அசந்துருவா. என்னையா ஐலாண்டை இப்படி மாத்தி வச்சிருக்கியன்னு. வேற ஒண்ணும் இல்ல, வேகா பங்க் யோசிக்க யோசிக்க மண்டை பாத்தீங்கன்னா வீங்கிக்கிட்டே போகுது இல்ல. அதனால மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா பிரெயின்ல இருக்க டேட்டா எல்லாம் தனியா ஸ்டோர் பண்ணிட்டு இந்த மாதிரி மண்டையை ரெடி பண்ணிட்டாரு. இதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம். இப்படி பண்ணதுனால கொஞ்சம் ஃப்ரீயா அவரால் நடக்க முடியுது. இல்லன்னா மண்டை வெயிட்ட மட்டுமே தூக்குறதுக்குள்ள படாத பாடுபடுவாருன்னு வைங்க. அப்பதான் குமா வந்து பாப்பா அவனுக்கு இன்னுமே அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்டசி வந்து பார்த்துட்டு, என்ன குமா உன்னோட ஆசை கனவு லட்சியம் உனக்குள்ள இருக்க உணர்வு அது இதுன்னு மனுஷத்தன்மையே உன்னை விட்டு போக போகுதாமா அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதனால என்ன ஆக போகுதுங்கிற மாதிரி குமா நினைச்சிட்டு இருப்பான். வேகா பங்க் இருந்துகிட்டு லூசு பயல உனக்கு இன்னுமா புரியல. இப்போ உன்னை ஒரு குழந்தைய கொல்ல சொன்னா நீ கொல்ல மாட்டேன். ஆனா உங்ககிட்ட இருக்க அந்த மனுஷத்தன்மையை எடுத்துட்டோம்னா நீ கொல்லுவ. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடியும் போது உன்னோட மெமரிஸ் நீ ஹியூமனா வாழ்ந்ததுக்கான அடையாளம் உன்னோட எமோஷன்ஸ்னு ஒண்ணுமே உங்ககிட்ட இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டெஸ்ட் அன்னைக்கு முடிப்பாரு. குமாக்கு அப்பதான் கொஞ்சம் பீதியே ஆகும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களான்னு. அவனுக்கு இன்னொரு கவலை என்னன்னா அவனோட பொண்ணு கூட அவனுக்கு அடையாளம் தெரியாம போயிருமே, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவான் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஆனா ஒண்ணு, எவ்வளவு கவலை இருந்தாலும் அவளுக்கு லெட்டர் மட்டும் கரெக்டா எழுதிடுவான். இன்னும் ஒரு வருஷத்துல பையன் கம்ப்ளீட்டா மாறிடுவான். அதுக்குள்ள அவனால எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு எழுதி அனுப்பிடுவாங்கிற மாதிரி சொல்லுவான். ஸ்டசியும் பார்த்துட்டு சந்தோஷப்படுவா. பரவாயில்லையே நல்ல டேடியா இருக்கியேன்னு. அவளுக்கு 9 வயசு ஆக போகுது. அந்த டைமுங்கும் போது அவன் நல்லா வளர்ந்துருவா. அப்போங்கும் போது அவளுக்கு பர்த்டே விஷயம்னால சொல்ல முடியுமான்னு தெரியல. அதனால இப்பவே சொல்லிடுறேன், பானி ஹாப்பி 9th பர்த்டே. நான் இப்போ வேகா பங்கோட லேப்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லெட்டர் எழுதி அனுப்பியிருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம பானிக்கு பாத்தீங்கன்னா 9th பர்த்டேவும் வந்துருச்சு. பெரிய பெரிய பீஸெல்லாம் வச்சு பயங்கரமான செலிப்ரேஷன். ஆனா அவன் டேடியால அவ கூட இருக்க முடியல. அப்படி அவங்க டேடியை பத்தி அவ கவலைப்படக்கூடாதுங்கிறக்காகவே எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா அவ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ இப்படியே நாட்களும் போகுதுன்னு வைங்களேன். இனி இதுக்கப்புறம் நம்ம குமா எப்படி கம்ப்ளீட்டா மாறினா, பானி எப்படி பைரட்டா மாறினான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.